பணமில்லா பரிவர்த்தனை அறிவிப்பு வெளியாகி ஒரு மாதத்திற்கு மேலாகியும் ரயில் நிலையங்களில் கூட இதற்கான நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பொதுமக்கள். மத்திய அரசு பணமில்லா பரிவர்த்தனையை மேற்கொள்ள வலியுறுத்தும் நிலையில் மத்திய அரசு அலுவலகங்களே இந்த உத்தரவை பின்பற்றாததால் தொடர்ந்து மக்கள் அலைகழிக்கப்படுகின்ற அவலம் நாள்தோறும் தொடர்கிறது. தினம் தினம் பல லட்சம் பேர் பயணம் செய்யும் ரயில் நிலையங்களில் டிக்கெட் எடுக்க பணமில்லா பரிவர்த்தனை மேற்கொள்ளும் ஸ்வைப் மெஷின் இல்லை. இதனால் மக்கள் பெரிதும் சிரமப்பட வேண்டியுள்ளது. ஏடிஎம்லேயும் பணம் இல்லை சார், பேங்க்குக்கு போனாலும் அங்கேயும் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா இவங்ககிட்ட கார்டு கேட்டால் மின்னணு இயந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே தான் போய் நாங்கள் எடுக்கிறது? எப்படி நாங்கள் பரிமாற்றம் பண்ணுறது? இல்லை நாங்கள் எப்படி இங்கே எடுக்கிறது? நாங்கள் டிக்கெட் எடுக்கிறது நாங்கள் எப்படி ஊருக்கு போய் சேர்றது? சென்ட்ரலில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்தோம். இங்கே பணம் வந்து பணமாக தான் வாங்குறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன பேட்டர்னில் வந்து ஸ்வைப்பிங் மிஷினை வச்சு எங்கெல்லாம் பணம் வந்து தெரியல கடைசி நேரத்தில் செலவாயிருச்சுன்னா கடைசி வந்து டிக்கெட் எடுக்க கவுண்டரில் வரும்போது சரி ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ஏதாவது வச்சு கிரெடிட் கார்டு வச்சு பண்ணலான்னாக்கா அந்த ஆப்ஷன் இல்லை. இங்கே மத்திய அரசு மட்டும் அறிவிக்குது, ஆனால் இங்கே அந்த வசதிகள் இல்லை, நடைமுறைக்கு வரவில்லை. அண்மையில்தான் கோயம்புத்தூர், சேலம் மற்றும் ஈரோடு ரயில் நிலையங்களில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் டிக்கெட் வழங்கும் திட்டம் சோதனை முறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு இந்த பணமில்லா பரிவர்த்தனை எடுத்து செல்லும் என மத்திய அரசு கூறினாலும் மத்திய அரசு அலுவலகங்களிலேயே இதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் காலம் தாழ்த்துவது இந்த திட்டத்தையே முடக்கும் அபாயம் உள்ளது. பணமில்லாத பரிவர்த்தனைக்கு இந்தியர்கள் அனைவரும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. ஆனால் சென்னை மாதிரியான பெருநகரங்கள் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் கூட பணம் இல்லாமல் ஸ்வைப்பிங் மிஷின் மூலமாக கார்டை யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்குவதற்கான வசதிகள் இன்னும் செய்து தரப்படவில்லை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏடிஎம் வேலை செய்யல, வங்கிகளில் பணம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் ஊருக்கு போகிறதுக்கு கூட கைகளில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் பணத்தையும் செலவு செய்து தான் ஊருக்கு போக வேண்டிய இந்த சூழல் இருக்கிறது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் விஷ்ணுராஜ்.